காலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1ஆம் தேதி இந்த மத்தியான வேளையிலும் தேவ சமூகத்தில் மீண்டுமாய் ஜெபிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தின தேவன். இந்த 5வது மாதத்தின் 1ஆம் தேதி இந்த மத்தியான வேளையிலும் ஸ்தோத்திரம், நம்ம கூடி வந்த நம் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு தேவை. அதுதான் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இந்த மத்தியான வேளையிலும் என்ன ஆண்டவரே எங்களோடு பேச போகிறீர் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்காக இந்த வேளையில் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தின் 13வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது. திடன் கொண்டிருக்க கடவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஹல்லேலூயா. இங்கே இது நடந்த இந்த சம்பவம் தெரியும். நன்மை செய்யும்படி தாவீது ஒரு ராஜாவுக்கு இடத்துல அவனுடைய சேவகர்களை அனுப்பி அவனை நல விசாரிக்க அனுப்பின இடத்துல வந்த ஒரு தகராறுனால அவனுக்கு மிஞ்சின ஒரு காரியமாய் யுத்தம் பண்ண வராங்க. நன்மை செய்யணும்னு நினைச்சாரு. அந்த ராஜாக்கோ அவன் அந்த ஒரு பரிச்சயமான ஒரு ராஜாவுடைய பிள்ளை, அந்த ராஜா இறந்து போறாரு. அந்த கண்ட்ரிக்கு அந்த நாட்டுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு அனுப்பப்பட்ட இடத்துல அது நீங்க வாசிச்சிருப்பீங்க. 1 நாளாகமத்தின் 19வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும். அம்மோன் புத்திரர் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இறந்து போனதை விசாரிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லப்பட்ட இடத்துல அனுப்பப்பட்டவர்கள் அங்கே ரொம்ப அவமதிக்கப்படுவாங்க. யுத்தம் பலக்குது. அந்த இடத்துல ஸ்தோத்திரம், தாவீது ராஜாவுடைய சேனாதிபதிகள் பிரிந்து நிற்கிறாங்க. அதான் ஆண்டவர் அவர் பார்வைக்கு எது நலமானதோ அதை நமக்கு செய்வார். அவர் நம்ம நன்மை தான் செய்யணும்னு நினைச்சோம், அநியாயத்துக்கு கொடுக்கப்படுகிறோம், நன்மை தான் செய்வது. அந்த அதிகாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா சீரியர்கள் அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் மனதில்லாதிருந்தாங்களாம். அப்படி ஆண்டவர் செய்தா திருப்பி இல்லாதபடி தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விதத்தில் ஏதோ விதத்தில் அநேக நன்மை செய்தவங்க, அநேகருக்காக கையெழுத்து போட்டு கொடுத்தவங்க, அநேகருக்கு ஜாமீன் போனவங்க, அவனுக்கு நன்மை தான் செய்யணும்னு நினைச்சவங்க பல விதத்தில் நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களா? வீடுகளுக்குள்ளால இன்னும் நன்மை தான் செய்துட்டு இருக்கிறேன், சகிச்சு தான் போயிட்டு இருக்கிறேன், இருக்கணும்னு இருந்துட்டு இருக்கிறேன், ஸ்தோத்திரம், நான் இன்னும் ஒடுக்கப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. கர்த்தர் திடன் கொள்ள கடவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. உங்களுக்கு அவர் பார்வைக்கு, மனுஷன் பார்வைக்கு இல்லை, கர்த்தர் பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இதை அனுபவிச்ச ராஜா தான் சங்கீதம் 27 சொல்றாரு. ஸ்தோத்திரம், 3வது வசனத்தில் இப்படி சொல்றாரு. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்? 27வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தில் இப்படி சொல்கிறார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்வீர். நீர் எனக்காக நலமானதை மட்டும்தான் செய்வீர். அதனால எனக்கு மிஞ்சி எது வந்தாலும் நான் உங்களை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு இந்த மத்தியான வேளையில ஸ்தோத்திரம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு மிஞ்சினது தான் அநேக காரியம், நிறைய நன்மை செய்ய போய் தான் நான் தீமையை அனுபவிக்கிறேன். ஆனால் ஆண்டவரே மனுஷன் பார்வைக்கு இல்லைப்பா, மனுஷன் பார்வைக்கு சிலது செய்கிறான், செய்துட்டு அந்த பக்கம் போய் அவன் மாறிடுறான். ஆனால் உங்கள் பார்வைக்கு நலமானதை எனக்கு செய்யுங்கப்பா.
நீங்கள் செய்தா அவன் திருப்பி எழ முடியாது. திருப்பி அவனுக்கு கூட கூடி நின்னானே சீரியர், அதுக்கு பிறகு இவனை யுத்தம் பண்ண அவன் வரல. ஆண்டவர் செய்தா திரும்பி எழமாட்டாதபடி தான் அவர் வெட்டி போடுவார். ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இந்த மாதம் முழுவதும் தைரியமாக இருங்க. கர்த்தர் அவர் பார்வைக்கு நலமானதுபடி செய்வார். உங்களுக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் துவண்டு போவாதீங்க. என் நம்பிக்கையெல்லாம் அவர், நான் நம்புகிறவர் அவர், நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நான் கூப்பிடுகிறவர் என்னை விடுவிக்க தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பார்வைக்கு நல்லமானது எனக்கு செய்வார் என்று ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல்கள் யாவும் மறுத்தீரே, அல்லல்கள் யாவும் அறுத்தீரே. அலையும் எனையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக, தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நம்ம வாழுகிற பட்டணம், நம்ம வாழுகிற இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட, தேசத்தில் இருக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடூரமான காரியங்கள் தேசத்தில் நடக்கிறது. மதத்தை சொல்லி இந்த மாதிரி அநியாயத்துக்கு உயிர்கள் பழிவாங்கப்படுகிறது. ஆண்டவர் மனம் இறங்கணும். ஆண்டவர் நீ அந்த ஜாதியா, நீ இந்த ஜாதியா, நீ இந்த மதமா அப்படி பார்க்குறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்க என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட அநியாயத்துக்கு இனி ரத்தம் சிந்தப்படக்கூடாது அப்பா. ரத்தம் சிந்துகிறது சாபத்தை வருவிக்கும். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா. எங்க தேசத்துல இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் தேசத்துக்குள்ள ஊடுருவ கூடாதுப்பா. நாங்க வாழுகிற தேசத்துல எங்களுக்குள்ள வேற்றுமை வேண்டாம் ஆண்டவரே. எல்லாருக்குள்ள ஒரு சகோதர அன்பு ஆண்டவரே. ஒரே வீட்டுல பிறந்திருப்போம், ஒரு அண்ணன் தம்பி, ஒரு அக்கா தங்கச்சி. ஒருத்தருக்கு வலிச்சா இன்னொருத்தருக்கு எவ்வளவு வலிக்குதுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க தேசத்துல இந்த சகோதர அன்பு ஊற்றப்படணும்ப்பா. எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? திருமணம் முடிந்து சொற்ப நாட்கள்ல ஒரு சின்ன வயசுடைய ஒரு சகோதரி, ஒரு மகள் தன் துணையை இழந்து போறா. எவ்வளவு கனவுகளோடு தொடங்கின வாழ்க்கை அற்ப நாட்களுக்குள்ளால எவ்வளோ வருத்தம். அதை செய்தார்களே, அவங்க வீட்டுக்குள்ள இப்படி நடந்திருந்தா எவ்வளோ கண்ணீர் வடிப்பாங்க. அதுவும் மனுஷங்க தானங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான காரியம் ஆண்டவரே. இப்படி உள்ள கொடுமைய, இப்படி உள்ள நாசத்தை இனி எங்க தேசத்துல நாங்க கேட்க கூடாது ஆண்டவரே. ரத்த சிந்துதல் தேசத்துக்கு திருப்பி திருப்பி சாபத்தை கொண்டு வருதுப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எல்லாத்துக்கும் காரணம் இப்படிப்பட்ட ஒரு உண்மையான தெய்வத்தை அறியாததுனாலதான். ஸ்தோத்திரப்பா. ஒட்டுமொத்த தேச ஜனங்களுக்காக நீங்க ரத்தம் சிந்திட்டீங்கப்பா. இன்னும் மனுஷன் தன்னைக்குள்ள இருக்கிற மதத்தை காண்பிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்துகிற ஆண்டவரே. ஒரு மிஸ்ஸை மனம் இறங்கி இப்படிப்பட்ட கொடுமை, இப்படிப்பட்ட நாசம் யாருக்கும் வேண்டாம்ப்பா. ஏசப்பா தேசத்துக்குள்ள
ஒரு ஒரு உன்னதருடைய பாதுகாவல் மனுஷன் எவ்வளவு நாளும் காக்க முடியாதுப்பா. நிறைய நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி பார்க்குற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு மிஞ்சின காரியங்கள் நடக்கிறத நாங்கள் இன்னைக்கு இந்த நாட்களில் பார்க்குறோம். ஆண்டவரை ஏசப்பா உங்கள் ப்ரொடெக்ஷன் வேணும்ப்பா. உங்கள் கத்தர் காவாமல் இருந்தால் காவலாளி விழித்திருக்கிறது விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா கத்தருடைய பாதுகாவல் எங்கள் தேசத்தில் வேணும். ஆண்டவரை இப்படிப்பட்ட அநியாயத்துக்கு ரத்தம் சிந்துகிற காரியங்கள் எங்கள் தேசத்தில் நடக்கக்கூடாதுப்பா. தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் எங்கள் தேசத்துக்குள்ள வேண்டாப்பா. அநியாயக்காரர்கள் எங்கள் தேசத்துக்குள்ள வரக்கூடாதுப்பா. ஈவு இறக்கமற்றவன் எங்கள் தேசத்துக்குள்ள வரக்கூடாதுப்பா. இந்த சகோதர சிநேகத்தை கெடுத்து போட பொல்லாதவர்கள் போடுகிற திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேசத்தில் அழிக்கப்பட ஜெபிக்கிறப்பா. அழிக்கப்படுவதாக எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட பிளான்கள் போடுகிறாங்களோ இதே போலுடைய ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே ஆலோசனையை அபத்தமாக்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஒருத்தனை அங்க அனுப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்சலோமுக்கு அவன் வேற மாதிரி ஐடியா கொடுப்பான். இப்படிப்பட்ட ஐடியாக்கள் போடுகிறவனுடைய ஆலோசனைகளை கத்தர் அபத்தமாக்கி போடுவீராக, அபத்தமாக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால உனக்கு என்ன கிடைக்குது? அநியாயத்துக்கு ஒரு உயிர் போயிட்டுதே. எத்தனை உயிர்கள் ஸ்தோத்திரம் சந்தோஷப்பட போன இடத்துல தாய்க்கு முன்னால மனைவிக்கு முன்னால பிள்ளைகளுக்கு முன்னால எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே. இயேசுவே மனமிறங்கி இப்படிப்பட்ட காரியங்கள் எங்க தேசத்தில் நடக்காதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். அப்படி இந்த நாட்கள்ல எல்கையில காணப்படுகிற பதட்டம் ஓயணும். ஆண்டவரே யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர். இனி ஒரு யுத்தத்தின் மேகம் எங்க தேசத்தின் மேல வேண்டாம். யுத்த மேகத்தை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே யுத்தங்கள் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரப்பா நன்றி செலுத்தி அப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களுக்குள்ளால ஆண்டவரே ஒற்றுமை உண்டாகட்டும். ஆண்டவரே எல்கையில இயேசுவின் நாமத்தினால போர் பதட்டம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எந்த அந்நிய தலையீடுகள் இதுக்குள்ள வேண்டாம். யாரு இதை வச்சு ஏசப்பா ஆதாயம் தேட வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் எங்க தேசத்துக்குள்ள விசேஷமாய் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே யுத்தத்தை கொண்டு வர போராடுகிற அந்தகார சக்திகள் கட்டப்படுவதாக, வான மண்டலங்கள் கட்டப்படுவதாக. தேசத்துல ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அப்பா கரத்துல தாரோம். அதே போல எங்க தேசத்தை ஆளுகிறவர்களும் ஞானமாய் ஆளட்டும், ஞானமாய் ஆளட்டும். ஆண்டவரே வேண்டாத சட்டங்கள் வேண்டாம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தெய்வீக ஞானத்தை எங்களை ஆளுகிறவர்களுக்கு கொடுப்பீராக. தெய்வீக ஆளுக ஆண்டவரே எங்களை ஆளுகிறவர்கள் மேல வரட்டும். இயேசுவே ஸ்தோத்திரப்பா ஞானமும் புத்தி விவேகம் உள்ளவர்களாய் மாறுவார்களாகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்க தேசத்தின் ஆளுகை மேல அசைவாடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்க தேசத்துக்கு ரட்சிப்பு மதிலாய் மாறட்டும். எங்க தேசத்துக்கு ரட்சிப்பு மதிலாய் மாறட்டும். ஆண்டவரே துதி வாசலாய் மாறட்டும். முள்ளும் குறுக்குகள் எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படட்டும். தேசம் அப்பா அமெரிக்க உள்ள தாவரமாய் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேசத்தை எடுத்து கட்டுகிற நல்ல தலைவர்களை கர்த்தர் எழுப்புவீராகப்பா. கர்த்தர் கரத்துல தாரப்பா தேசத்தை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை சொல்லி அந்த நாமத்தில தான் ஆசீர்வாதம், அந்த நாமத்தில தான் வல்லமை, அந்த நாமத்தில தான் ஸ்தோத்திர பராக்கிரமம். இயேசுவே இயேசு என்கிற நாமத்தை சொல்லி தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். தேசத்துல அமைதலை கட்டளையிடுவீராக. தேசத்துல சுபிஷத்தை கட்டளையிடுவீராக. தேசத்துல சேமத்தை கட்டளையிடுவீராக. வறுமை தேசத்தை விட்டு மாறட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம். எங்க தேசத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்ணன் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணன் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணாலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணாலே உந்தன் அருளாலே
அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதானே, மன்னாயமக்கும் நீதானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபை குறித்த பாரம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் திருச்சபை தோட்டத்திலே இன்றைக்கு சத்ருவானவன் அநேக காரியங்களை கொண்டு வந்து திருச்சபைகளிலே நாம் ஐக்கியம் வைத்து தேவனை அதிகமாய் தேடக்கூடாதபடி பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வந்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் புத்தி தெளிந்தவர்களாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படி தேவன் எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசுவோ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நம்முடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடி நம்முடைய காதுகளை அடைத்து போடுகிறான். வசனம் ஆமென் இதயத்தில் பதிந்து கொள்ள கூடாதபடி இருதயத்தை வேதனையினாலும் சோதனையினாலும் ஆமென் கலக்கத்தினாலும் நிரம்ப பண்ணுகிறான். ஆனால் நாம் கண் விழித்து ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதிங்க. எந்தெந்த திருச்சபையில் நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறீங்களோ அந்த திருச்சபையிலே தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வர வேண்டும். தேவனுடைய வார்த்தை அதிகமாக கேட்கப்பட வேண்டும். அதை நாமும் எடுத்துக்கொண்டு ஆமென் கடைசி வரை அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வழியிலே ஓடி அதை பிடித்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு கூட இருங்கப்பா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா அருமையான இந்த மத்தியான நேரத்தில் அப்பா எங்கள் திருச்சபை நாங்கள் ஆமென் ஐக்கியப்பட்டிருக்கிற திருச்சபை உங்கள் கரத்தில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உலகம் எங்கும் உள்ள திருச்சபைகள் கத்தாவே இந்த தேவனுடைய அன்புக்குள்ள வரணும் கத்தாவே, உங்களுடைய அரவணைப்புக்குள்ள வரணும் ஆண்டவரே. சத்ருவானவன் குழப்பங்களையும் வேண்டாத காரியங்களையும் கொண்டு வந்து ஒருவரைவர் குற்றப்படுத்தாதபடி ஆமென் வேதனைப்படுத்தாதபடி சமாதானத்தை குலைச்சலாக்கி போடாதபடி என் தகப்பன் கிருபை தருவீராக. அன்று ஆதி அப்போஸ்தலர் சேர்ந்து ஆமென் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஜெபித்த போது 3000க்கும் மேற்பட்டோர் ஆமென் ஒரே தினத்துல ஆமென் சபைக்குள்ள சேர்க்கப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். ஏசப்பா இந்த நாளில எங்கள் திருச்சபைகளை கண்ணோக்குவீராக, எங்கள் விசுவாச பிள்ளைகளை கண்ணோக்குவீராக. ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த தருணத்துல நாங்கள் இதை விட்டு விடாதபடி அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஐக்கியத்துல பலப்படத்தக்க கிருபை தாருங்கப்பா, பலப்படத்தக்க கிருபை தாருங்கப்பா. அப்பா கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அது காற்றடித்தாலும் பலத்த காற்று மோதி அடித்தாலும் அது விழுந்து போகாது. ஆனால் மணல் மேல் கட்டப்பட்ட வீடோ காற்றடித்த போது அது ஆமென் நிலை குலைந்து போய்விட்டது, அது அழிந்து போய்விட்டது. ராஜா இந்த நாட்கள்ல திருச்சபையை அழிக்கும்படியாய் விசுவாசிகளை அழிக்கும்படியாய் விசுவாசத்திலிருந்து தடம் பொருள பண்ணும்படியாய் ஆமென் வேற காரியங்களை புகுத்தும்படியாய் சத்ரு அநேக காரியங்களை கொண்டு வர்றான். அப்பா இந்த நேரத்துல என் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற விஷயத்துல என் தகப்பனுடைய கரம் இறங்கி வரணுமே ஜெபிக்கிறோம். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. உம்மை போல ஒரு தேவன் இல்லையப்பா. உங்க இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து கர்த்தாவே எங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க கிருபை தாருங்க. அப்ப உங்க ஜீவன் எங்களுக்கு வேணும். உங்க ஜீவனுக்குள்ள மறைந்திருந்து ஆண்டவரே இந்த காலங்கள்ல கர்த்தருக்கு நாங்கள் கனி கொடுக்க கிருபை தருவீராக. கனி கொடுக்க கூடாதபடி சத்துரு தடுத்துக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. தடைகளை மாற்றி போடுகிற தேவன் எங்கள் முன்பாய் கடந்து சென்று எல்லா தடைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. சபைக்குள்ள சேர்த்துக் கொள்ள கூடாதபடி ஆத்துமாக்கள் அலைந்து திரிகிறார்கள் ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வருவீராக, ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வருவீராக ஆண்டவரே. அப்பா நீ தேடி வந்தீர் ஆண்டவரே, நீ தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே, நீ தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே. சிதறி போன ஆடுகளை ஆமென் மந்தைக்குள்ள சேர்த்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த மந்தை சிதறி கிடக்கிறதோ அல்லது எந்தெந்த ஆடுகள் சிதறி கிடக்கிறதோ மந்தைக்குள்ள கொண்டு வருவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு என்று நாங்கள் மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லப்பா. சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டும், நாங்களோ எங்கள் தேவனை குறித்தே இல்லாமல் வேற எதை குறித்தும் மேன்மை பாராட்டும். உங்க அன்பை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபையில் ஆண்டவரே போதகர்கள் திருச்சபையின் ஊழியர்கள் ஊழியங்கள் அத்தனை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சத்துரு தொட்டாதபடி காத்துக்கொள்ளுங்க, தொகட்டுகளை மறைக்கும்படியா எங்களுக்கு மறித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென் ஆமென் ஆமென்.
தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவனீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவனே நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாதுவும் மறைவினிலே தீதணுகாதுவும் மறைவினிலே தேடியும் மாதடி தங்கிடுவே. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. இப்பொழுதுமாக நீங்களும் நானும் சேர்ந்து ஒருவர் பார்த்து கொண்டு இந்த ஜெபத்திலே உட்கார்வதற்கு காரணமாயிருக்கிற இந்த ஹெவன் டிவியும் இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப ப்ரோக்ராமுக்காக ஜெபிக்க போகிறோம். அதே போல நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை. உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் வேண்டுதல்களினாலும் உங்கள் காணிக்கைகள் மூலமும் நீங்கள் எங்களை தாங்கி கொண்டிருக்கீங்க. அதே போல இந்த நேரத்தை ஒதுக்கி கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நான் ஜனங்களுக்காகவும் இன்னும் மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? நம்ம குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறோம். அதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நாம் இருக்கிற இடங்களை கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமா அப்பா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிற போது ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே எனக்கு இருக்கிறதற்கு நீ தந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் அப்பா இந்த ஹெவன் டிவி எங்களுக்கு ஆண்டவரே இப்படி ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நீ தந்த பிளானுக்காக ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை கத்தர் தந்ததற்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற ஒரு நல்ல பெட்டகமாக இந்த ஹெவன் டிவி காணப்படுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அதில் எங்களையும் ஒரு அங்கத்தினராய் கத்தர் இணைத்திருக்கிறபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நிகழ்ச்சி உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. சகோதரிகளாய் சேர்ந்து கத்தாவே இந்த ப்ரோக்ராமை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறி மாறி செய்வதற்கு கத்தர் இம்மட்டும் பாராட்டின உம்முடைய மேலான கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் கத்தாவே ஹெவன் டிவி எவ்வளோ பிளான்ஸ் வைத்திருக்கிறது ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஃபவுண்டருக்கு கொடுக்குற பிளான் படி கத்தாவே ஹெவன்ஸ் கார்டன் என்கிற ஒரு ப்ராஜெக்டை கத்த நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதனுடைய தேவைகள் அநேகம் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. அப்பாம ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஃபவுண்டர் அதை கையில் வைத்து கொண்டு செய்யலப்பா. நீர் கொடுத்த பிளானை நம்பி கத்தாவே ஒன்றுமில்லாமையிலிருந்து கத்தாவே துவங்கி கத்தாவே இம்மட்டுமாய் இந்த நிலைக்கு கத்தர் கொண்டு சேர்த்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா அநேக நேரத்திலே அப்பா ஒரு பைசா ஆண்டவரே அந்த ஆண்டவரை கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டவரை இல்லைன்னு இருக்கிற நேரத்தில் அப்பா நீர் இம்மட்டுமாய் அப்பா பரத்திலிருந்து கத்தர் உதவி செய்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எந்த ஒரு இண்டிவிஜுவலும் கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அதில் பெரிய அளவுக்கு இறங்கி செய்யாவிட்டாலும் உம்முடைய கிருபை உம்முடைய மகிமை உம்முடைய ஆசீர்வாதம் இம்மட்டுமாய் கத்தாவே அதை வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு ஆண்டவரே நீர் முன்னாலே போய் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த டீம் அமர்ந்து கண்ணீர் விடும்போது கத்தாவே மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் ஒத்தாசை அனுப்பி கத்தாவே ஆண்டவரே நீர் இருக்கிறே நீ தந்த பிளான் என்பதை ஒவ்வொரு இடத்துலையும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் அதை காட்டி கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே வெற்றிகரமான பாதையில இம்மட்டும் நடத்துறீங்க ஆண்டவரே. இன்னும் நடத்துங்கப்பா. இன்னும் எவ்வளோ தேவைகள் இருக்கிறதாப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கு ஆண்டவரே. உலகத்தின் மனுஷரே அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரி இது உலகத்துக்கு மனுஷருக்காக அல்ல கத்தாவே உம்முடைய நாமம் கட்டப்படுவதற்காக
செய்வதற்காக கஷ்டப்படுகிற மக்கள் ஆண்டவரே அதன் மூலம் பயன்பெறுவதற்காக செய்யறதை நீர் அறிந்து கத்தாவே இம்மட்டும் உதவினவர் ஆண்டவரை இம்மட்டும் உதவின எபினேசர் ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு உதவ வல்லவர் என்று நாங்கள் விசுவாசித்து கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதை ஆண்டவரே முடிக்கிற நாளிலே கத்தாவே ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாதபடிக்கு கர்த்தர்களை முடித்து தரப்போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே உம்முடைய நாம மாத்திரம் இதன் மூலம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு நாளும் உள்ள தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பப்ளிக் அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணாட்டால் ஆண்டவரே கர்த்தர் எப்படியாவது இம்மட்டுமா நடத்துறீங்க, இன்னும் நடத்துங்கப்பா. எந்த இடத்துலையும் குறைபட்டு போகாதபடிக்கு எந்த இடத்துலையும் தாழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் கரத்தை பிடித்து நிறுத்திருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் நிறுத்த உம்முடைய கரத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க இருதயத்துல எவ்வளோ தேவைகள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அப்பா நான் உட்கார்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சபைகளுக்காக தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், இன்னும் என்ன கூட உள்ள இனஜன மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்குறீங்க ஆண்டவரே. அந்த இருதயத்தில் உள்ள அங்கலாய்ப்புகள் அந்த இருதயத்தில் உள்ள மன குமுறல்களை நீர் அறிவி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் முழுதும் அங்கங்கே இருந்து கத்தாவே இந்த நேரத்தில் அவர்கள் உம்மை நோக்கி பார்க்குறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்களும் அவங்க கூட சேர்ந்து கத்தாவே ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் எங்களுக்கு நீர் பதிலை தரப்போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளோ கஷ்டங்கள் யாரிடத்திலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே மனதிலே குமரி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்திலே தருகிறோம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறவரப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களையும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் வேதனையும் அறிந்து கத்தாவே இன்னைக்கு ஆண்டவரே நீர் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்லுகிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் ஆண்டவரே எங்களிடத்துல ஜெப தேவைகளை எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக தராங்கப்பா. தங்களுடைய வியாதிகளுக்காக ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக இல்லாவிட்டால் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கோ ஆண்டவரே இன்னும் பல காரியங்கள் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய தேவைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆண்டவரே ஃபோன் மூலம் அவங்க பேசுகிறாங்க ஆண்டவரே மெசேஜ் கொடுக்குறாங்கப்பா. ஆண்டவரே அவங்கள யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்பா. நாங்கள் ஒரு முனையில் இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் அந்த ஜெபிய விண்ணப்பங்களை அப்பா இங்கே அனுப்பின ஒவ்வொருவரையும்ப்பா உங்களுடைய பேர் உங்களுக்கு தெரியும், இடம் உங்களுக்கு தெரியும், எதற்காக பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் யாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. என்ன தேவைக்கு வேண்டி அவங்க உங்களிடத்தில் கேட்டாங்களோ அந்த தேவைகளை ஆண்டவரே எங்கள் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கவே பார்த்து கத்தாவே கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன சுகவீனமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே இந்த நேரத்திலே கத்தாவே என் தேவனாலே அதை ஜெயம் எடுத்துக்கொள்ள அதிலிருந்து அவர் வெளி வருவதற்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வார்த்தை மாத்திரம் என்னுடைய தேவன் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே கத்தாவே அவருடைய வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரி என்ன குறைவுகள் இருந்தாலும் கத்தாவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அப்பா நீர் அதை பூர்ணப்பட செய்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுமாய் கத்தாவே இந்த ஊழியத்தில் இணைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கரத்திலே தருகிறோம்ப்பா. சிலர் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க ஆண்டவரே, சிலர் முழு நேரமாக ஒழிக்கிறாங்க ஆண்டவரே. இன்னுமாய் ஜெபத்தின் மூலம் நிறைய பேர் தாங்குறாங்க ஆண்டவரே. இன்னுமாய் நிறைய பேர் கத்தாவே தங்களுடைய காணிக்கைகள் மூலம் தாங்குறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மக்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் அறிவீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. என் நாமத்துக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறவங்களே நீர் ஆசீர்வதிக்கிறவரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் இருதயத்தில் எவ்வளவு தூரம் உமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவரே இந்த காரியங்களை ஆண்டவர் இந்த ஊழியத்தோடு இணைந்து செய்கிறாங்களோ கத்தாவே அதற்கு கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். 100 மடங்காக அல்ல கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கோடா கோடியாக
கத்தர் பெருக செய்து கத்தாவே அவளை கத்தர் ஆசீர்வதிக்க போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மனிதன் காண்பதற்காக அல்ல கத்தாவே, உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்காக இந்த காரியத்திலே இந்த ஊழியத்திலே இணைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே அபரீதமாக என் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பங்கள் மேலே அமர்வதாக என்று ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கத்தாவே எங்களுடைய தரிசன பூமி உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் நடக்கப்படுகிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் அன்னுதினம் கத்தாவே நீர் தாங்கிக் கொள்ளணும்ப்பா. அதற்கு வேண்டிதான எல்லா தேவைகளையும் என் தேவன் தாமே சந்தித்து கத்தாவே ஒரு குறைவும் ஏற்படாதபடி ஆண்டவரே அந்த தரிசன பூமியிலே உம்முடைய நாமம் அப்பா மகிமைப்பட ஒவ்வொரு நாளும் கத்தாவே பரலோகத்துக்கென்று ஆத்துமாக்களை ஒரு சேர்க்கிற ஒரு ஒவ்வொரு நாளாக காணப்பட கத்தாவே நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கத்தாவே இன்னும் ஆண்டவரே அநேக மிஷினரிகள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அந்த ஆண்டவரே நாட்டிலிருந்து எங்களுக்கு மிஷினரிகளை இம்மட்டுமாக ஆண்டவரே எங்களை சொந்த கண்ணாலே காணத்தக்கதாக கத்தர் கிருபை செஞ்சீங்க. இன்னுமாய் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க இனி வேண்டாம், நீங்க வர வேண்டாம், எங்கள் தேசத்தை நாங்க பார்த்து கொள்ளுகிறோம்னு சொல்லுகிறதையும் எங்கள் காதுகள் கேட்கிற நாளை கத்த நீர் எங்களுக்கு தரப்போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்திலே முற்றிலுமாக தருகிறோம். இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென் ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்